சேர்மன். அனைவருக்கும் இரவு வணக்கம். முதல்ல இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி நான் ஒரு தலைப்பு பேசலான்னு இருக்கேன். அது என்ன தலைப்புனா வெயிட் லாஸ் பற்றி பேசலான்னு இருக்கேன். ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ரூட் காஸ்ன்னு சொல்ல போகிறோம். ரூட் காஸ் அப்படின்னா என்னென்னா, வெயிட்டு எப்படி ஏறுதுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம முதல்ல. அதை தெரிஞ்சுக்கும் போது தான் சின்ன கை காமிக்கிறேன். ஸோ வெயிட் எப்படி ஏறுதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதில் ஒரு 3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கன்செப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ், அதாவது மெடிசன்ஸ், மூணாவது மென்டல் வெல்பீயிங். இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜெனட்டிக் பார்க்க போகிறதில்ல, ரெண்டாவது கன்செப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் மெடிசன்ஸ் பற்றி பார்க்க போகிறதில்ல, மூணாவது இருக்க மென்டல் வெல்பீயிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அதில் தான் நான் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ மென்டல் வெல்பீயிங் பார்க்கறதுக்கு முன்னால் இப்போ நிறைய பேர் வெயிட் லாஸுக்கு நிறையா ட்ரை பண்ணியிருப்போம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரோபதி, அப்புறம் ஆலோபதி, அதுக்கப்புறம் டயட்ரிஷியன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருப்போம். அதை ட்ரை பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் மந்தில் வந்து வெயிட் வந்து நம்ம டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு 3 மந்த்ஸ்லேயோ இல்லை ஒரு 5 மந்த்ஸ்லேயோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அதே வெயிட்டு மறுபடியும் வந்து கெயின் ஆகி ரிட்டென்ஷன் ஆகி பவுன்ஸ் பேக் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மெடிசன்ஸ் வேலை செய்யலையான்னு கேட்டிங்கன்னா மெடிசன் வேலை செஞ்சுது. ஆனால் நம்ம மென்டல் வெல்பீயிங் நம்ம கவனிக்காமல் தான் பெரிய விஷயம். ஸோ மென்டல் வெல்பீயிங் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுடைய நெகட்டிவ் எமோஷன்ஸை நம்ம கவனிக்கணும். நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒரு 2 விஷயம் பார்க்க போகிறோம். 2னா ஒன்று வந்து ஆங்கர், இன்னொன்று வந்து ஃபியர். இந்த 2மே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது 2ஐயும் நம்ம கவனிக்காமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ நமக்கு கோபம் வரும்போது சில பேர் சாப்பிடுவோம்னு கேள்விப்பட்டிருக்கோம். பயமும் இருக்கும். நம்மளுடைய அவேர்னஸில் அதை நம்ம கவனிக்கணும். கவனிக்காமல் இருக்கும்போது அது ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய கான்சியஸ் இல்லாமல் அன்கான்சியஸாக நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும். அதாவது இதுக்கு பதிலாக இது அப்படின்னு நம்ம வச்சுருக்கிறதுனால என்ன ஆகும்னா நமக்கு வெயிட் ஏறிடும். ஸோ நம்ம அதை வந்து கொஞ்சம் கவனிக்கணும். ஸோ இப்போ ஆங்கருக்கும் நமக்கு பயத்துக்கு என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஆங்கருக்கு என்ன விஷயம், என்ன நினைக்கிறீங்க? கோபத்துக்கான விஷயம் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. வீட்டுக்காரர் ஒரு பர்சன் தான். பட் நமக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும்ல. நமக்குள்ள என்ன இருக்கு? நம்மளுடைய எதிர்பார்ப்பு தான் நம்மளுடைய கோபத்துக்கு மெயின் காரணம். ஆங்கருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ நமக்கு தெரியாமலே அன்கான்சியஸாக வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்கணும்பா, ஒரு டீ சாப்பிட்றோம் அப்படிம்பாங்க. சில நேரத்தில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டீ சாப்பிட்றோமா. அது அப்படியே ஸ்ட்ரெஸ்னால் டீ மட்டும் சாப்பிட மாட்டோம், போகும்போது நிறைய ஸ்நாக்ஸ் உள்ள போகும். ஸோ அது என்ன ஆகுனா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டே இருக்கும். சரி, இப்போ கோபத்துக்கு பேலன்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா எக்ஸ்பெக்டேஷன் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பயத்துக்கு என்ன பண்ணலாம்? பயம்னா என்ன ஆக்சுவலாக? கமல் சொல்கிற மாதிரி, தெனாலியில் சொன்ன மாதிரி அதை கண்ட பயம், இதை கண்ட பயம், நீரை நடக்க பயம், தூங்க பயங்கிற மாதிரி பயம்னா ஆக்சுவலாக என்ன? அறியாமை. அது இன்னும் கொஞ்சம் எளிமையான மொழியில் சொல்ல முடியாது. எதிர்காலத்தில் சில விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறதா பயம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ நான் பப்ளிக் ஸ்பீக்கிங் போகிறேன் அப்படின்னா, இப்போ அங்கே உட்காந்துட்டு நான் பயப்படுறேன்னா நான் போய் பேச போகிறேன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் போய் பேச போகிறேன்னு நினைக்கும்போது எனக்கு பயம் ஏற்படுது இல்லையா? அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணுறதுனால எதிர்காலத்துக்கு இது நடக்கணுமோ நினைக்கும்போது நமக்குள்ள பயம் வந்து. ஸோ என்ன பண்ணணும்னா அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம ஃபியரை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஃபேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பயம் போயிடும். ஸோ எதிர்காலத்தை நினைக்காதீங்க, ப்ரெசென்ட்டில் அந்த மொமெண்ட்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த பயத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு பதிலாக அது கிடையாது. உங்களுக்கு இருக்கிற எமோஷனை, நெகட்டிவ் எமோஷனை பேலன்ஸ் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அந்த வெயிட் லாஸ் வெளியே வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இது ரொம்ப சட்டலான விஷயம். இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் எடுக்க வேண்டிய விஷயம். நான் ரொம்ப ஹிண்ட் மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஷார்ட் டைமில். ஸோ தேங்க்யூ.